ஹாய் ஃபர்ஸ்ட் கைஸ் அப்டேட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ராமாயணம் படத்துக்கு அப்படி தான் பார்க்க போகிறோம். ராமாயணம் இந்த ஒரு ஸ்டோரியை நிறைய பேர் படமாக பண்ணியிருக்காங்க. நம்ம குழந்தையா இருக்கும்போது டிவிலையுமே இந்த ராமாயணம் பற்றி நிறையவே பார்க்க இருப்போம். அதுக்கப்புறமா இப்போ படமாகவும் நிறைய பேர் பண்ணிட்டு வராங்க. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் 2023ல் ஆதி புருஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நிறைய ட்ரோல்ஸ் சோஷியல் மீடியா இருக்கவும் செஞ்சு நீங்கள்லாம் பார்க்கவும் இருப்பீங்க. நம்ம பிரபாஸ் அந்த ஒரு படத்தில் ஹீரோ நடிக்கவும் இருப்பார். இப்போ ஹிந்தியில் மறுபடியும் இந்த ஒரு ராமாயணம் படத்தை ஒரு படமாக எடுக்கவும் செய்கிறாங்க. ராமாயணம் ஸ்டோரியை ஒரு படமாக எடுக்கவும் செய்கிறாங்க. பட் இந்த வாட்டி அந்த மிஸ்டேக்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு பக்காவான ஒரு படமாக, ஒரு எப்பிக்கான ஒரு படமாக கொடுக்கறது போகிறாங்க ராமாயணம் டீம். ரன்வீர் கபூர், யஷ், சாய் பல்லவி, பாபி டியோல் அப்படி சொல்லிட்டு இவங்க எல்லாருமே இந்த ஒரு படத்தை நடிக்கவும் செய்கிறாங்க. இந்த ஒரு படத்துக்கு நான் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் டீம் முன்னாடியே கொடுக்கவும் சொல்லிட்டாங்க. இன்னைக்கு ஜூலை 3ஆம் தேதியான இன்னைக்கு டீம் அஃபிஷியல் வீடியோ ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. 3 நிமிஷம் 3 செகண்ட்ஸுக்கு இந்த ஒரு வீடியோ இருக்கும் செய்து. இந்த ஒரு வீடியோ முழுக்கவே அனிமேஷன் டைப்பான வீடியோ தான். 2 ஷார்ட் மட்டும்தான் படத்தோட ஆக்ஷன் ஃபுட்டேஜை காமிக்க இருக்காங்க. ஒன்று யஷோட ஃபுட்டேஜ் அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரன்வீர் கபூர். இவங்க 2 பேருக்கான ஆக்ஷன் ஃபுட்டேஜை காமிக்க இருக்காங்க. அது கூட முழுக்க முழுக்க காமிக்கலாம். அவங்க ஃபேஸ் தான் ரிவீல் பண்ணாமல் ஜஸ்ட் சின்ன சின்ன ஷார்ட் காமிக்க இருக்காங்க. மற்றபடி முழுக்க முழுக்க அனிமேஷன் தான் இந்த ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருக்காங்க. அனிமேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்ம பிரபாஸோட ஆதி புருஷில் டீம் என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணாங்களோ அது எதுவுமே இல்லாமல் ப்ராப்பர் குவாலிட்டியாக இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு வீடியோவில் அவங்க பண்ண அனிமேஷனே அவ்வளோ டீட்டெயிலிங்காக ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்குமே ரொம்ப எப்பிக்காக இருக்குது, விஷுவலுமே எப்பிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லவும் செய்வேன். இந்த ஒரு படத்துக்கான ரிலீஸ் அடுத்த வருஷம் தீபாவளி தான். அண்ட் இந்த ஒரு படத்தை 2 பார்ட்டாக ரிலீஸும் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுது. 2026 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுது. அது மாதிரி செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா 2027 தீபாவளிக்கு ரிலீஸும் பண்ண போகிறாங்க. ஸோ டைம் நிறைய இருக்கு இல்லையா? ஸோ இப்போ நம்ம இந்த ஷார்ட்டில் பார்க்குற விஎஃப்எக்ஸை விட நாளைக்கு இந்த ஒரு படம், அதாவது அடுத்த வருஷம் தீபாவளிக்கு இந்த ஒரு படம் ரிலீஸும் பண்ணும்போது இன்னுமே விஎஃப்எக்ஸ் குவாலிட்டி சூப்பராக இருக்கவும் செய்யும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு படத்துக்கான மியூசிக் ஏஆர் ரஹ்மான் மட்டும் பண்ணவும் செய்யல. ஹான்ஸ் சிம்மர் அப்படிங்கிற ஹாலிவுட் மியூசிக் டைரக்டருமே இந்த ஒரு படத்தில் மியூசிக் டைரக்டர் அவருக்கு பண்ணியிருக்காரு. ஸோ இவங்க 2 சேர்ந்து தான் நம்ம இப்போ ஒரு வீடியோ பார்த்தோம் இல்லையா? இப்போ ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? இந்த ஒரு வீடியோக்குமே இவங்க 2 சேர்ந்து தான் மியூசிக் பண்ண வச்சுருக்காங்க. அண்ட் முழு படத்துலையுமே இவங்க 2 சேர்ந்து தான் ஒர்க் பண்ண வச்சுருக்காங்க. ஸோ அடுத்த வருஷம் தீபாவளிக்கு இந்த ஒரு படத்தை தியேட்டரில் ரிலீஸும் பண்ண போகிறாங்க.